பழைய காயை பறிச்சு வச்சுட்டு எப்பனாலும் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனா இந்த காயை மட்டும் பறிச்சா உடனே சமையல் பண்ணி சாப்பிடணும். அப்படி நீங்க சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா இது கணையத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சக்காமலைக்கு ரொம்ப 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 நல்லது. ரொம்ப முக்கியமா புற்றுநோய்க்கு ரொம்ப சிறந்த மருந்து இதுதாங்க. வெயிட் என்னடா இவன் எதை பத்தி பேசுறான், தலையும் புரியல வாலும் புரியல, என்னத்தை தான் பத்தி பேசுறான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கா? அதுதாங்க அதலக்காய். அதலக்காய்ன்றது சவுத் சைட்ல அதிகமா வளரக்கூடிய கொடி வகையான ஒரு தாவரம். இது வந்து கிழங்குல இருந்து வளரக்கூடிய தாவரம். நார்மலா வந்து எல்லா வயப்பு வரப்பு எல்லா இதுலயுமே இது அதிகமா வளரக்கூடிய செடி. கிட்டத்தட்ட இது ஒரு சின்ன பாவக்காய் சைஸ்ல இருக்கும். முக்கியமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதிகமா இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதோட இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தி அந்த சர்க்கரை வியாதியை கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நார்மலா வந்து நம்ம மாடி தோட்டத்துல இது ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். எல்லாருமே இந்த அதலக்காயை வளர்த்து இதை பயன்பெறுங்கள்.